Hello friends, welcome to Art of Samayal. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பூசணிக்காய் மோர் குழம்பு. இதுக்கு முன்னாடி நான் காய் போடாமல் மோர் குழம்பு செஞ்சு காட்டியிருக்கேன். இன்னைக்கு பூசணிக்காய் வச்சு மோர் குழம்பு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பூசணிக்காய் மோர் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். வெள்ளை பூசணி 1/2 கிலோ க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் பச்சரிசி, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருக்கு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, புளிச்ச தயிர் 1 கப், தேங்காய் நார்மல் சைஸ் 1 மூடி, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகா 2, இஞ்சி 1 இன்ச்சு, தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, காஞ்ச மிளகா 2, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். இதுதான் பூசணிக்காய் மோர் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம பூசணிக்காயை வேக வைக்கணும். அதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ பூசணிக்காய் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூசணிக்காவை இதில் போட்டுடலாம். அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, அடுத்து இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. இந்த காய்க்கு மேலே வரைக்கும் இருக்கணும் தண்ணி. இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சிடுறேன். இப்போ இந்த பூசணிக்காய் வேகட்டும். இப்போ மோர் குழம்புக்கு தேங்காய்லாம் அரைக்கணும். அதுக்கு ரெடி பண்ணணும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம், அடுத்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் இதில் போட்டுடலாம். அடுத்து ஊற வச்ச அரிசியும் துவரம் பருப்பு இதில் போட்டுடலாம். இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ பூசணிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. நம்ம இந்த தேங்காய், அரிசி, துவரம் பருப்புலாம் ஊற வச்சு அரைச்சோம் இல்லையா, இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அதை இதில் ஊற்றிடணும். இந்த மிக்ஸியும் கழுவி இதில் ஊற்றிடணும். பருப்பு தேங்காய் அரைச்சதை ஊற்றிட்டோம். இது நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா அந்த பருப்போட பச்சை வாசலாம் போகணும். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க, திக்காக இருக்கு குழம்பு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிரை இதில் ஊற்றிடலாம். இது தயிர் ஊற்றினதும் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். லைட்டாக அந்த மேலே பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இனி தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அடுப்பை வச்சுட்டு, எந்த மோர் குழம்பு செஞ்சாலும் நம்ம தேங்காய் எண்ணெய் தாளிச்சா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பேன் சூடாயிடுச்சு. நான் தேங்காய் எண்ணெய் அதில் ஊற்றிடுறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம அதில் கடுகு போட்டுடலாம். அடுத்து எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகாவையும் போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்து வெந்தயம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், இது நல்லா பொரியணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சோம் இல்லையா, அது இது கடைசி இந்த எண்ணெயில போடுறேன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா போடுங்க. இப்போ எல்லாம் தாளிச்சாச்சு. இதை நம்ம இப்போ குழம்புல ஊத்துறோம். குழம்புல நம்ம ஊற்றியாச்சு, தாளிச்சு. இப்போ நம்மளோட பூசணிக்காய் மோர் குழம்பு ரெடி. இதை ஒரு சர்விங் பவுல்ல மாத்தலாம். பூசணிக்காய் மோர் குழம்பு ரெடி. இந்த மோர் குழம்போட சாதம் வத்தலோட வச்சு சாப்பிட்டு சூப்பரா இருக்கும். அதுக்கு முன்னாடி மசாலா உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு கட்டியிருக்கேன். வெறும் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு கட்டியிருக்கேன். அது ரெண்டும் இதுக்கு நல்ல காம்பினேஷன். அது செஞ்சும் இது கூட சாப்பிடலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.